வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமைத்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார். அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியில இருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம்பெறவில்லைன்னு பார்ப்போம். இத மாதிரிதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பலாங்கொடை சந்தியில போயாச்சு. ஜங்ஷன்ல பலாங்கொடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. 2 வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும். ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார். 2 ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான் என்றார். அப்படி யாருமே இல்ல, ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட் என்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பலாங்கொடை வாசிகளும் போய் நிக்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த 2 வாகனம் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க. ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அடடா இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த 2 வாகனம் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா? ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 25% டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே 2 வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா? அவர் என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னா சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பல்லாங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா? பழங்குடையே நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா சுதாகரிச்சுட்டு, இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, பூமியை பிடிச்சு ஆட்டுறாரு, 2 வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சு அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா? அப்படி யாருமே இல்லை. நான் அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க? அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில உங்க குழந்தைய வச்சு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு. அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து, இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமாட்டாரு. 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி மௌத்தா போகமாட்டாரு. இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது. இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க.
உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துரும், என்னமோ மாறி இருப்பீங்க. மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இது பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க 2 பேரும் சாப்பிட மாட்டீங்க. 2 பேரும் முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க. குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. 3.5 வருஷம் 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க. உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவார் என்றாரே பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அவர் சொல்றார் 2025 அல்லது 2023. என்னாச்சு? 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க. உங்களால சாப்பிட முடியாம இருக்கும். ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும். நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க. அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க. குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? 2 விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாம் மீதானே யாரும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு. அடுத்தது பூமி குலுக்க வரும் என்றார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லும்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்வி அதை தாங்க முடியல. கண் அதை சொல்லி காட்டும். தேம்பி தேம்பி அழுவீங்க. 2 பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா. கொஞ்சமாக சிரிப்பார்கள், அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட். அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா. கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயிலுன் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுதிய கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கான சான்று 1 2 அல்ல, சஹீஹான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேனே, பலாங்கடு டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும் என்று இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பிவிட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்கு. அப்துல் சாலிஹ் ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹுல் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ். அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ்வை நோவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேர் இல்லை எதிரிகள். இங்கால குஃபார் குறைஷிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோய்ப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள். நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலிருந்து வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆல இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைஷிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு